இந்த குட்டி நாய்க்கே இவ்வளவு அனுப்புற உனக்கு அங்க பாரு அது போல பூ போல நடக்கு பாரு சும்மா மாடியில வை சொல்லு. இன்னைக்கு வந்து நாங்க திரும்ப 2 days வீட்டுக்கு கூட வந்துட்டோம். எங்க 2 நாள் இருக்கூர்ல தான் இருக்க போறோம். பெரியப்பா வீட்டுல இருக்க போறோம். ஃபர்ஸ்ட் டே சமையல் வந்து என்னன்னு பாப்போம். இதுக்கு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. எங்க குடும்பம் வந்து மதியம் சாப்பாடு காமிக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் டே மதியான சாப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா வகை வகையா சாப்பிட போறோம் நாங்க. ஃபர்ஸ்ட் வகை மீன் ஃப்ரை. ஓகே, ஒரு மீன் பீஸ் எடுப்போம். சூப்பரா இருக்கா? பார்க்கவே நல்லா இருக்கா? இங்க பாருங்க. காமி குண்டா கண்ணு தெரியுதா? எங்க அப்பா திருடி தின்னுட்டாங்க. மீன் ஃப்ரை. அடுத்த வகை என்னன்னு காட்டுறவாங்க. அடுத்து இங்க பாருங்க முட்டை தொக்கு. சரி, அது நல்லா கீரி போட்டு நல்லா மசாலா உள்ள இறங்குற மாதிரி பண்ணிருக்காங்க. ஓகே. அடுத்து இதோ பாருங்க டன்டடன் நண்டு. நான் நண்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு சாப்பிட போறேன். நண்டு சாப்பிட போறேன். அடுத்து இங்க வாங்க ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று காட்டினேன். அப்படியே அட்டில இருந்து கிண்டி எடுத்தோன்னா அங்க பாருங்க ஆட்டுக்கால் சூப்பு. ஆட்டுக்கால் பாயா. ஆட்டுக்கால் பாயா இல்ல ஆட்டுக்கால் சூப்பு. எலும்பு பத்தீங்களா? இதுதான் ஆட்டுக்கால் சூப்பு. அடுத்த வகை இன்னொரு வகையை காட்டுறேன். இங்க பாத்தீங்கன்னா எங்க பெரியம்மா பண்ண மீன் குழம்பு. அது நல்ல மாங்காய்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்க. ஐயோ மாங்காவை காணும். இந்த மாங்காய் இது மாங்காய் தான் இருக்கு. இந்த இங்க பாருங்க இங்க பாருங்க நல்ல மாங்காய். இங்க பாருங்க மாங்காய் தெரியுதா? நல்ல மாங்காய் போட்டு சூப்பரா மீன் குழம்பு பண்ணி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க இதே எங்க பெரியம்மா பண்ண சூப்பரான ரசம். பக்கவே செமையாக்கா. மீன் சூப்பரா இருக்கு. வகை வகையா சாப்பிட போறோம். எங்க அப்பா வந்து இப்படியே வீடியோ எடுத்து ஒரு மீனை தின்னு முடிச்சிட்டாங்க. இங்க டேஸ்டா இருக்கா? அப்படிதான் திங்கணும். நான் வாங்குன்னு இதோ இங்க பாருங்க இன்னும் காட்டுறேன். இது வந்து ஜஸ்ட் சாப்பாடுக்கு மட்டும் தான். ஸ்நாக்ஸ் காட்டுறேன். இங்க பாருங்க பாத்தீங்களா? பிஸ்கட், சிப்ஸ், முறுக்கு பிஸ்கட், அது என்னது? சீஸ் பால்ஸ். அது வந்து ABC மிக்ஸ். ஹெல்தியா இருக்கும்ல. பாயாசம் குடிக்கிற கப், டீ குடிக்கிற கப். 2 நாளைக்கு சமையலுக்கான ஸ்டாக் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அடிக்கடி கடைக்கு போக கூடாதுன்னு. இல்ல அப்போ நாங்க வந்து எங்க அண்ணனை கடைக்கு அனுப்புவோம். அப்பதான் எங்களுக்கு நிம்மதியா இருக்கும். மோமோஸ். இது ஏதோ கேமுக்காக ரிசாக்கா ரெடி பண்ணி நம்ம இந்த ரீல்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோன் பேப்பர் சிசர் போட்டு யார் ஜெயிக்கறாங்களோ அவங்க மோமோஸ் சாப்பிடணும். ஒருத்தங்க போய் தொட்டுட்டு வரணும். மோமோஸ் இருக்குல்ல அந்த கேம் விளையாடுறதுக்காக இப்படி பாக்கெட்டா மோமோஸ் கொண்டு வா ஃபர்ஸ்ட். அடுத்து பாருங்க நாங்க எப்ப வந்தாலும் எங்களுக்கு வந்து சாக்லேட் கொடுப்பாங்க. டேரி மில்க் சாக்லேட். ஆமா. நிஷாக்கு பாத்தீங்களா மாம்பழம் ஏதோ ஒன்னு பண்ணிட்டாங்க. ஒரு வாரம் ஆச்சு. நிஷாக்கு இருக்குல அது என்ன இது? இது மோச்சி. மோச்சி. ஓ கொன வெளிவை டேஸ்ட் எப்படி பாப்போம். பாத்தீங்களா இங்க நிஷால எப்படா புதுசா வித்த காட்டுவாங்க. அப்ப எழுதுவாங்க. அடுத்து அந்த புது வரவு காமி. புது வரவு வீட்டுக்கு. புது வரவு காட்றேன் வா. ஜோஜோ. ஓ வாங்க நான் காட்றேன் ஜோஜோ. இங்க வரேன். ஐயோ ஜோஜோ காணோம். இவ்வளவு இருக்கும். அக்கா என்னக்கா நாய்க்குட்டி காணோம். ஜோஜோ தங்கச்சி அப்பா ஓடுறே. ஜோஜோ யார்ல வரா? மை மாமா மூணு மாமா. அதுல ஒரு மாமா இதோ this is Jojo. This is our புது விருந்தாளி எங்க வீட்டுக்கு. ஓ சூப்பரா இருக்குல? எஸ் black and white ல இந்த மூஞ்சி இங்க இருக்கு. பாத்துக்கோங்க. 3 மாமா வராங்க. அதுல ஒரு மாமா இந்த கருமத்தம்பட்டி மாமா. சின்ன மாமா. ஆமா குட்டி மாமா இது. இவங்க அம்மா 2 பெரிய மாமா. இவங்க பொண்டாட்டி உண்டு அப்படி. இவருக்கு ஒரு பொண்டாட்டி உண்டு. அவருக்கு ஒரு பொண்டாட்டி 2 பிள்ளைங்க உண்டு. அங்க ஒரு பொண்டாட்டி இருக்கா? ஒரு பொண்டாட்டி. காசுல. இது ஒரு புள்ள இன்னொரு புள்ள இருக்கா? அவளங்க வந்து பயந்துட்டு இருந்தா நாய்க்கு. நாய் குட்டிக்கு பயப்படுறா. அது இந்த நாய் குட்டி. ஏதோ பையன் காணோம். இது யாரு? இல வாங்குது. ஒரு சாமா. அம்மா நீ போடலையா? சார்ஜர் வர எடுத்துட்டு வந்து சொல்லுது. குடும்பத்துல போட்டோம். ஒரே ஒரு மெசேஜ் தான் போட்டேன். ஒரு சார்ஜர் விட வயல தோண்டா. என்னதெல்லாம் ஃபியூஸ் பண்ண ஐட்டம் எல்லாம் எனக்கு ஸ்பீடா சார்ஜ் இருக்குது. கொண்டு வரட்டா வேண்டாம்?
அஸ்வின் எல்லாரும் வர வரைக்கும் எனக்கு பொறுமை இல்லை. அவங்க வரும்போது வரட்டும். அதுக்கு முன்னாடி நாம வயிற்று மூலம் நினைச்சுக்கோம். அதான் எங்க உட்காந்து எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்களா? இந்த ஐட்டம்லாம் பார்த்துருக்கீங்க. எல்லாம் நான் தட்டை ஃபுல் பண்ணிட்டேன். அருமையான ஒரு சாப்பாடு. ஃபர்ஸ்ட் 2 ஃபேமிலி சாப்பிட்டு வேற வந்துட்டு வந்து சாப்பிட்டு நாங்களாம் சாப்பிட உட்காந்துட்டு இருக்கோம். ஏன் தட்டு இப்படிதான் இருக்கும்? எங்க அப்பா தட்டு மட்டும் தான் இப்படி இருக்கும். பெருமானூர் ஃபேமிலி வந்தாச்சு. இந்தா ஒருத்தன் வந்துட்டான் பாருங்க. நீங்க தான் லேட்டு, கடைசியால் நீங்க தான். ஆமா, இங்க சாப்பிடுறது எல்லாமே இந்த ஆண்டியோட ஸ்பெஷல். எல்லாமே இவங்க தான், இவங்க செஃப். எஸ் அதான் நான் வந்து வீடியோ சொல்லிட்டேன். மீன் குழம்பு வந்து பெரியம்மா, ரசம் பெரியம்மா, மற்றது எல்லாமே வந்து கஸ்தூரி ஆண்டி. அவ்வளோ பேர் தட்டு எப்படி இருக்கா? அப்ப கொண்டு எங்க இந்த ஒருத்தி இப்பதான் வந்திருக்கா. போதுமா? சும்மாவே இருக்குது கிடையாது. இது என்னது? சாப்பாடு தட்டா வரதோ சாப்பாடு. இவன் ஒத்த இன்னும் ஒத்த நல்லா சாப்பிட்டாச்சு ஃபேமிலியோட. இப்போ வந்து ஸ்வீட் பாக்ஸ் ஓப்பனிங். இது மிக்ஸ். ஓகே, நல்லா இருக்கு. இந்த டப்பா எடுக்காதீங்க. நீ என்ன பண்ற? நான் சொல்ற பாரு, ஒரு டப்பால எல்லா ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பா வச்சிரு. சாமி கும்பிட்றதுக்கு ஒரு மீதி எல்லாம் எடுத்துரு. மைசூர் பாக். அந்த பேப்பர் துருடுங்க. எங்கன்னு தெரியல. அவ எல்லாத்தையும் சாப்பிடுவா. சரிவா? டீ காஃபி வித் முறுக்கு. சரியா? ப்ளஸ் சீட் விளையாட்டு. இதுதான் தங்கராசோட சீட். பார்த்துக்கங்க. இப்போ மோமோஸ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்களா? மோமோஸ் ரெடிமேட் மோமோஸை அவிக்க போகிறோம். சொல்ல மாட்டோம். இவ்வளோ மோமோஸ் இருக்குது. இதை வச்சு நாங்கள் அவிச்சு சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு கேம் விளையாட போகிறோம். அதுக்காக தான் இந்த தக்காளி சாஸ் ரெடி ஆகிட்டு இருக்குது. அதை வேக வச்சுக்கிட்டு இருக்கோம். எங்கள் ஒரு சைடில் மோமோஸ் வேக வைக்கிறதுக்காக மோமோஸ் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஷெஃப் எங்கள் அக்கா. ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு மை ரிஷா சிஸ்டர். வீட்டில் வெட்டியாக உட்காந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்து ஒவ்வொரு டிஷ்ஷாக சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பேர்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு தெரியாது. இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு வீட்டில் இருக்கிற எல்லா சாஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு சாஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அது எங்களுக்கு மோமோஸ்க்கு ஒரு சைடு டிஷ் ஆயிடுச்சு. பார்க்க நல்லா தான் இருக்குது. டேஸ்ட்டு தான் எப்படி இருக்குன்னு தெரியாது. இங்கே ஒரு பக்கம் வந்து மோமோஸ் வெந்துருச்சு. டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் அதுக்குள்ளே ஆல்ரெடி ஒன்று சாப்பிட்டு பார்த்துட்டோம். உள்ள ஸ்டாஃபிங்லாம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து போய் ட்ரை பண்ணுங்கள். 600 ருபீஸ்க்கு வருது. வெளியே போய் நம்ம வந்து மோமோஸ் கடையில் ஒரு 5 மோமோஸ் வந்து 150க்கு சாப்பிட்றதுக்கு, இங்கே வந்து நீங்கள் 600க்கு வாங்கி ஒரு கிலோ மோமோஸ் சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக ஒர்க் தான் பண்ணி ஃபேமிலி டைமுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். இங்கே பார்த்தீங்களா ஆவி பறக்குது. நாங்களாம் பாட்டி கேட்டுகிட்டே ஜாலியாக உட்காந்து சமைச்சிக்கிட்டு இருக்கோம். நானும் எங்கள் அக்காவை மட்டும்தான் சமைக்கிறோம். இங்கே பார்த்தீங்களா எங்கள் காலர் செஃப். எஸ், நான் அதுக்கு வந்து ஹெல்பிங் வேலை பார்த்துருக்கேன் எங்கள் அக்காவுக்கு. அவனை பக்கத்துல இருக்கு. நீ விடுற வெளியே வச்சு பூட்டு வேணா. எனக்காக ஒரு பீஸ் இருக்கு. சாப்பிடு. சுடுது ரொம்ப கை வச்சாலே நல்லா சுடுவோம். பொறுமையா என்ன எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் ஒன்றும்
அடுத்து குல்ஃபி இவனை இங்க எடுத்துக்கங்க. குல்ஃபி அங்கே போயிருக்கான். குல்பியா? ம் தம்பி கிச்சனுக்குள்ள இனிமே உங்களுக்கு அலோடு கிடையாது, வெளியே போங்க. அந்த பேர் என்ன? நோ என்ட்ரியா? வாயிட்டு இல்ல அது என்னது? இது ஒரு சட்னி. என்ன மாதிரி இருந்துச்சு அதான் பாரு. நல்லா இருக்கா? இது என்னன்னு? வருஷன் கிடைச்சதா என்னது? மோமோஸ் வந்துச்சு, மேல வந்துச்சு. ஆனா எங்க போச்சு? எங்க கிச்சன்லயே பாதியா கட் பண்ணிடுறாங்க. ஆமா இங்க சாஸ் கட் பண்ணிடுறாங்க. மேல வரதுக்குள்ள ஒண்ணும் இல்ல. மேல சாஸ் மட்டும் இருக்கு. நல்லா பண்ணிக்கல. செமையா இருக்கு. இது அவங்களே ரெடிமேட். எண்ணெயில போட்டு பொரிச்சா போகும். இந்த சட்னி சட்னி நல்லா இருக்கு. அது அத்தை செஞ்சு சூப்பரா இருக்கு. அது சேகமல. எப்படி இருந்துச்சு? நீ சாப்பிடவே இல்லையா? நான் சாப்பிட்டேன். சூப்பரா இருக்கு. இது கொஞ்சம் நல்லா இல்ல. இது கொஞ்சம் கறி. ஆனா இவ்வளவு நம்ம போய் கடையில் போய் சாப்பிட்டோம்னு வச்சுக்க 10,000 பில். 10,000 ரூபாய். 6 மோமோஸ்க்கு 200. 5 மோமோஸ் தரா 200 250 சொல்றான். இரு. இது ஒரு பாக்கெட்ல 50 பீஸ் இருக்காமா. 50 பீஸ் எவ்வளோ? 350 ரூபாயா? விடு. பரவாயில்லண்ணா, இந்த சட்னி மட்டும் பண்ணிட்டோம்னா போதும். மோமோஸ் வந்துக்கிட்டே இருக்கு, இங்கே சாப்பிட்டுட்டே இருக்காங்க. இது வரைக்கும் எத்தனை கிலோ இருக்கு? மோமோஸ் 2 கிலோவா? ஓகே கொஞ்சம் எவ்வளவு இருக்கும்? 100 மோமோஸ் ஆர்டர் முடிச்சிருக்கீங்க நீங்க எல்லாம் சேர்ந்து. நாங்களா சேர்ந்து நின்னு மண்டையோட சுடுவேன். நாங்களே இப்பதான் சொல்றோம். தட்டத்துல நின்னீங்களே. அதனாலதான் வந்திருக்கேன். ஒண்ணுமே கிடைக்கலையேன்ட்டு. பா 10 பீஸ் அவங்களே திட்டுறாங்கப்பா. கீழே வந்தாண்டா, கீழே வந்து 10 பீஸ் சாப்பிட்டு அப்படியே நான் கிட்ட வந்து பாக்குறேன், மொத்தம் முடிச்சு வச்சிருக்கான். நீதான் கிச்சன்லயே கிடக்குற ஒரே ஆளு. நீ நான் பார்க்கும்போது உன் தட்டில் 2 இருந்துட்டே தான் அது தெரியல, நான் வந்து நம்ம எல்லாரும் எனக்கு ஆப்போசிட்டா இருக்காங்க. என்ன நீங்க எனக்கு சப்போர்ட் தானே? நான் உனக்கு எப்பவுமே இது வந்து சப்போர்ட் தான். பென்டனோட ஒரு ஃபேவரட்டான ஃபுட். ம் புது ஐட்டமா இது? நான் மேக் பண்ணது. கார்லிக் மசாலா போட்டு அதுக்கப்புறம் அவங்கள மைனஸ் அதை பண்ணி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க, நல்லா அப்படி ரொம்ப டெம்ப்ட் அவங்க சாப்பிட்டு போகுது. உள்ள அப்படியே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் வெந்திருக்கு, சூப்பரா இருக்கு. டெய்லி 4 லிட்டர் வாட்டர், 4 லிட்டர் தண்ணி. யூடியூபர் ஆயிடுவாங்க ஃபியூச்சர்ல. முடிஞ்சிருச்சா? குல்ஃபி டைம். என்னென்ன இப்பதான் நல்லா மோமோஸ் எல்லாம் சிங்கர். ஒரு சைடுல மோமோஸ், இன்னொரு சைடுல குல்ஃபி. மை பிரதர் வித் கெச்சப். ஏண்டி டேய்